இங்க ஒரு பொண்ணு ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் பிரெக்னண்டா இருக்கிறேன், இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்காதுங்க, நான் இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லுவா. ஆனா இந்த பொண்ணோட அப்பா இந்த குழந்தைய கலைக்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. இப்ப அந்த டாக்டருக்குமே 20 வருஷமா குழந்தை இல்லாதனால அந்த குழந்தைய இந்த டாக்டரே வளர்க்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணையுமே அவங்க வீட்டிலேயே தங்க வச்சு நல்லபடியா பாத்துக்கிடுறாங்க. இப்ப அந்த டாக்டரோட ஒய்ஃப் அந்த பொண்ணுக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணுமே அந்த டேப்லெட்டை தூக்கி எரிஞ்சிட்டு தம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குற டாக்டரோட ஒய்ஃப்மே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த டாக்டரோட ஒய்ஃப் அந்த பொண்ணுகிட்ட நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தான் பாதிப்பு ஏற்படும்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணுமே நீங்க எல்லாருமே அந்த குழந்தைய தான் பாக்குறீங்க, என்ன யாருமே பார்க்கலன்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்ப அவங்களுமே அந்த பொண்ணை ரொம்பவே சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாங்க. இப்ப 10 மாசம் கழிச்சு அந்த பொண்ணுமே நல்லபடியா ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு நினைச்ச போலயே சிங்கப்பூர்ல போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையுமே டாக்டரோட ஒய்ஃப் நல்லபடியா பாக்குறாங்க. அப்படிதான் ஒரு நாள் இந்த டாக்டர் அந்த பொண்ணோட டைரியை வந்து படிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அந்த குழந்தைக்கு வேற யாருமே காரணம் இல்ல, அந்த பொண்ணோட அப்பா தான் காரணம். இதை பார்த்து அந்த டாக்டருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க.